ராகுல் டிக்கி ஒரு நல்ல தம்பி, ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் நம்ம கூட இல்லை. ஆனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அது என்னன்றதை சொல்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, உங்களோட ஹாப்பினஸை மட்டும் எப்போவுமே வெளியில் காட்டுங்க தவிர உங்களோட புலம்பலையோ உங்களோட கவலைகளையோ வெளியில் காட்டாதீங்க அப்படின்றத அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் என்ன தான் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரோட பர்சனல் லைஃப்பில். ஆனால் அதை என்றைக்குமே பார்த்திங்கன்னா வெளியில் ஃபேஸில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருந்தது கிடையாது. அவரோட ஹாப்பினஸான அந்த முகத்தை தான் பார்த்திங்கன்னா என்றைக்குமே மக்களுக்கு காட்டிகிட்டு இருந்தார். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்கிறப்ப மற்றவங்க நம்மளைய எந்த லவ் பண்ணுறாங்க அதை க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களை, பசங்களை, லவ்வை அந்த பையன் சம்பாதிச்சிருக்காரு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த லைஃப் ஒரு டெம்பரவரி அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப தான் லைஃப் இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு, இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது, மற்றவங்கள பற்றி திட்டுறது, கோசிப் பேசுகிறது, அப்படி இப்படின்ட்டு போயிட்டுருக்கோம்ல. அவர் நம்ம கூட இல்லைன்னாலும் அவர் அதை கற்றுக் கொடுத்த அந்த 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம கூட அவர் கண்டிப்பாக வாழ்வார், எப்பவுமே நிலச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் ராகுல் டிக்கிட்டேருந்து என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.